வந்துட்டா ஸ்கிரீன்? ஓ ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் போய் கேம் பிஸ்மில்லா ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் லைன். அ ப த ச ஜ ஹ ஹ த ஸ வெரி குட். செகண்ட் லைன். மாஷா அல்லாஹ், வெரி குட், சூப்பர் சூப்பர். ர ஸ ச ஷ ஸ ல பிழை. அந்த சாது இது தாது எனக்கு கொஞ்சம் தர நினைவில்லை. எப்படி வரும் எப்படி வரும் எப்படி வரும் எப்படி வரும்? சரியா வரும். கொஞ்சம் சொல்லித்தாரா. நான் சொல்லி தந்தேனா? சொல்லி தந்தேன் போன கிளாஸ்ல. நினைவில்லை. ஏன் மறந்தீங்க? துவா. தோ துவா அல்ல, தால் சவுண்ட் வரணும். துவா. தோ துவா. தோ துவா. தோ துவா அல்ல, தா அல்ல, துவா. தோ துவா. எப்படி? எப்படி வரும்? தோ துவா. தோ துவா. திருப்பி சொல்லுங்க. தோ ம் தோ இப்ப சாது ஸ்வா. துவா. சா சா தோ துவா. சா. ஓகே. ர ஸ ச ஷ ஸ த த ம் ல ஆ ம் ஆயின் அந்த ஆயின் பிழை. அந்த ஆயினும் ஹாயினும் கொஞ்சம் சொல்லித்தாரா. அதுவும் நினைவில்லை. ஆ ஆ கோ. ரா கோ. ஆ ரா ஆ ஆ கோ. ரா ஆ ரா. திருப்பி வருங்க. ர ஸ ச ஷ ஸ த த ல ஆ ரா. ரிப்பீட். மாஷா அல்லாஹ். ச என்று வரக்கூடாது. ச அல்ல. ஸ்வா. துவா. சரி. வா. வா. ஆ கோ. ம் ர ஸ ச ஷ ஸ த த ல ஆ ரா. குட். இது அதை விட கஷ்டம். ஆ இது எனக்கு தெரியா. தெரியாவா? இது எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். நான் போன கிளாஸ் நீ சொல்லி ரெடி ஆயிட்டு வரேன் நீ. நான் செஞ்சோம்னா எனக்கு இது தெரியா. ம் எப்படி இந்த எல்லாம் உங்களுக்கு செஞ்சு தெரியா. ம் ஏழு மேலும் ஃப. ஏழு மேலும் சொல்லுங்க சொல்லுங்க. ஃப. ம் ஃப. ஃப குவா. க ம் க ல ம
ஹ அ ய சரியா? இது போதுங்க. ஃப க க ல ம ந ம அல்ல, வ ம ம ந வ வ ஹ வ வ என்றதுக்கும் வ என்றதுக்கும் வ வித்தியாசம் இருக்குது. வ வ அ வ ஹ அ ய ம் repeat once more. மாஷாஅல்லாஹ் பெல வராம. ம் ஃப க க ல ம ந வ ஹ அ ய செகண்ட் லைன். easy peasy r there you go r z s sh sad da ta la a ஆ இல்ல, ஆ a a ra வா. ஹாய். இந்த பாடத்தை பார்க்க முடியும் சரியா? இது முக்கியமான பாடம் உண்டு. சொல்லித்தாரேன். homework செய்தேன் இன்னைக்கு செஞ்ச சொல்லித்தரதுக்கு மாதிரி செய்தேன் அது பிறகு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு ரெடி ஆயிட்டோம். ஓகே அதான தெரியும் கீழே வந்திருக்கிற அடையாளத்துல பேர் என்ன? என்ன பேர் ஆகும்? தெரியும் தெரியும் கஸ்வத்துன். கஸ்வத்துன் இந்த பெயர் கஸ்வத்துன் அப்ப கஸ்ரத்துன் வந்தா நீ சொல்லணும் எப்படி? இ பி இ இ பி பி தி சி டி சி இது ஹோம்வொர்க் செய்ய நீங்க ஹோம்வொர்க் செய்யண்டே இத நான் ஓய் தரத்து ஓது. நீ அடுத்த முறை சொல்லி காட்டுங்க வந்து. ரெடி, அடுத்த முறை வந்து உங்களுக்கு ஓத தெரியாதே. ஓத தெரியுமா உங்களுக்கு இந்த பாடம் எல்லாம்? தெரியல. இன்னைக்கு 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 ஹோம்வொர்க் செஞ்சு போய் செய்யறேன் இன்னைக்கு செஞ்சு போய் செய்யறேன் ஹோம்வொர்க் செஞ்சு ஒரு முறை ஓதி காட்டிட்டு போங்க. அப்புறம் அடுத்த கிளாஸ் வந்து ஹோம்ஒர்க் செய்யுங்க. நோ இது ஹோம்வொர்க் செய்யறேன் நான் ஹோம்வொர்க் செய்யறேன் இ இன்னைக்கு செஞ்சு போய் இன்னைக்கு செஞ்சு போய் ஹோம்வொர்க் செய்யறேன் உங்களுக்கு ஓத தெரியுமா எல்லாம்? நான் நிறைய கேள்வி கேட்பேன் அதியான். அப்ப சொல்லப்படாது. சொல்லி தரல நீங்க
என்ன செய்வீங்க? கதிரையில சுத்தி கொண்டு தான் எங்களுக்கு ஓதையில அது அப்ப நான் கிளாஸ் செய்ய மாட்டேன் ப்ரோ. ம் ம். சரி. ம் நான் இது நான் ஹோம்ஒர்க் செய்யணும். உங்களுக்கு ஹோம்ஒர்க் நீங்க செய்யறதுக்கு அதிகாண்டி இதெல்லாம் ஓத தெரியுமா? எப்படி ஹோம்ஒர்க் செய்வீங்க? நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இ பி டி சி ஜி ஹே அந்த ஹோக்கு மட்டும் என்ன சொல்லுங்க. ஆ? அந்த ஹோக்கு மட்டும் என்ன எழுதுனா போதும். ஹோம்ஒர்க் அது செய்யறதுக்கு தெரியும். அதிகான் உங்களுக்கு ஓத தெரியுமா முதலாவது? ஹோம்ஒர்க்னு அர்த்தம் தெரியுமா என்னன்னு சொல்லி? ஹோம்ஒர்க்னு சொன்னா நாங்க கிளாஸ்ல ஓதி பழகி உங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் சொல்லி தந்துட்டு அதை நீங்க பேத்திட்டு உங்களோட ரெக்கார்டிங்கை கேட்டு நீங்க வீட்ல இருந்து கவனமா பிள்ளைகள் வராம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரதான் ஹோம்ஒர்க். இப்போ நான் கிளாஸ்ல ஓதி தரவே இல்லையே உங்களுக்கு ஓதி தரதுக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு. அது சரி சரி சரி. என்ன சொன்னது நான் இப்ப அலிஃபு கீழே போட்டிக்கிற அடையாளத்துல பேர் என்ன? கஸ்பத்துன். இதுக்கு முன்னுக்கு நான் படிச்ச அடையாளம் என்ன? ம் ஆ, இதுக்கு முன்னால் நாங்க படிச்ச அடையாளத்துல பேர் என்ன பாத்தீங்களா? அந்த பேரே தெரியாது எப்படி ஹோம்ஒர்க் செய்வீங்க? இதுல பேர் என்ன? அலிஃப்ல இருந்து யா வரையும் படிச்சுக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேலேக்கும் அடையாளம் உண்டு குறியீடு உண்டு அது பேர் என்ன? ம் ம். பாத்தீங்களா? படிச்ச பாடத்துல பேரே தெரியாது எப்படி ஹோம்ஒர்க் செய்யற? இது படிச்ச பாடமே அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எல்லாத்துக்கும் மேலால ஒரு அடையாளத்தை வச்சு அது ஏன் நீங்க முதல்ல கிளாஸ்ல இல்லையே நீங்க? முதல்ல கிளாஸ்ல இல்ல. எப்படி நாங்க போய் தரது? ஏரியா. ஆ, நான் இப்ப என்ன கேட்டேன் கேள்வி? இல்ல. உன்கிட்ட இப்ப நான் கேட்ட கேள்வி என்ன? கேட்ட கேள்வி. பாத்தீங்களா? கேட்ட கேள்வியும் தெரியாது. அப்படியே ஓதுறது எப்படி நீங்க ஓதுறடி இது பிறகு உங்களோட உண்மை சரி அப்படி சரி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் செய்வோம். ஏன்னா நீ கிளாஸ்ல இல்லை நீங்க உங்களோட சேர்ஸை சுத்தி கொண்டு அங்க ஓடிக்கொண்டு இங்க ஓடிக்கொண்டு உங்களுடைய ஸ்கிரீனை டச் பண்ணி கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு கூத்து போட்டுக்கொண்டு தான் நீங்க இருக்கிறீங்க. எப்படி கிளாஸுக்கு வர இல்லாது எங்களுக்கு கிளாஸே கஷ்டமே. எங்களுக்கு பக்கத்துல நீங்க இல்லை நீங்க உங்களோட வீட்டில தான் இருக்கிறீங்க. அப்படிதானே? அப்படிங்கிற நேரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களோட கோஆர்டினேட் பண்ணி நீ உட்கார்ந்து ஓதினா தான் எங்களுக்கு ஓய்வு தரையிலும். அல்லது நாங்க ஓய்வு தரையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் நிற்காது. நீங்க காலம் பூரா 10 வருஷம் ஓதினாலும் இந்த ஆபாத்தால தான் 10 வருஷமா உட்காந்து ஓதி கொண்டு இருக்கணும். நல்லமா அப்படி உங்களுக்கு பின்னாடி வந்தாக்கெல்லாம் உங்களை முந்திட்டு பேசிட்டான் ரங்கராஜியான். வெறும் ஓதுற விருப்பம் இல்லை அப்படியா? விளையாடுறதுக்கு போனை கிண்டி கொண்டிருக்கிறதுக்கு ஆ அதுதான் விருப்பம் அப்படியா? ஏதியான். தியான் பேசுறது கேக்குதா? ஆ, என்ன ஒரு விருப்பம் இல்லை அப்படிதானே? போனை கிண்டி கொண்டிருக்கணும் போனை நோண்டி நோண்டி கொண்டிருக்கணும் டச் பண்ணி கொண்டிருக்கணும் வேணா அப்படியா? என்ன தியான் சவுண்ட காணும்? ஓ, அப்படி விளங்குது இல்லையே இப்ப நான் நிறைய கேள்வி கேட்டேனே. எனக்கு கேள்விக்கு ஆன்சர் பண்ணீங்களே இல்லையே இப்ப. அலிஃப்ல இருந்து அ ப த என்று ஸ்டார்ட் பண்ணி வ ஹ அ ய என்ற வரைக்கும் ஓதிட்டீங்க. பட் அதுக்கு மேலாளிக்கிற அடையாளத்துல பேர் நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தந்தேன்.
இன்னைக்கு அதை பேரை ஞாபகப்படுத்தி உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க இல்லையே. புதிதாக இப்ப இன்னைக்கு சொல்லி தந்த புதிய அடையாளத்துல பேர் என்ன பாப்பமே? كسبة. வெரி குட், கஸ்ரத்துன். அப்படி என்றால் பழைய பாடம் ஹோம்ஒர்க். நீ சொன்னீங்களே ஹோம்ஒர்க் வீட்டுல இருந்து ரெடி ஆயிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி, அந்த ஹோம்ஒர்க்ல கேட்கப்பட்ட பெயர் என்ன? தெரியாது. அது எப்படி உங்களுக்கு ஹோம்ஒர்க் தர தியான்? நீங்க ஹோம்ஒர்க் செய்யறல்ல பாத்தீங்களா? இப்ப நான் ஹோம்ஒர்க் தர மாட்டேன், எல்லாத்தையுமே கிளாஸ்லாம் கேட்கணும். அது எனக்கு என்ன, நீங்க ஹோம்ஒர்க் மறக்கிற. ஆ இன்றைய பாடத்துல சொல்லி தரப்பட்டது இப்ப உங்களுக்கு ஞாபகம் நிக்குது. இன்றைய புதிய பாடத்துல உங்களுக்கு சொல்லி தரப்பட்டது அல்ஹம்துலில்லான்னு சொல்லி எப்படி இருக்குது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குது. என்ன பேர் இதுல இன்றைய படிச்சது? كسبة. அப்ப நேத்து படிச்சதுல பேர் என்ன? فتحة. யார் சொல்லி தந்த? என்ன நினைக்கிறது? ஆ அதை நான் நினைக்கிறேன். விளங்கல. அதை நான் நினைக்கிறேன். நினைவிக்கிறா? இவ்வளவு நேரம் நான் கேட்டேனே செல்லையிலையா, பாத்தீங்களா? அதியான், உங்கள்ட்ட நான் எவ்வளவு நேரமா கேட்கிறேன், அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் படிச்சுக்கிறீங்க அதியான். அ, ப, த என்று சொல்லி கொண்டு போற பாடம் இது. இதுல பேரை சொல்லுங்கோ, பேரை சொல்லுங்கோ, பேரை சொல்லுங்கன்னு சொல்லலையே இப்ப. ஏன் சொல்லல? நீங்க சொன்னது கேட்க இல்ல. ஆ எனக்கு சொன்னது கேட்க இல்ல. என்னது கேட்கவே இல்லையா? நீங்க எங்களோட இல்லையே. நீங்க அங்க அடிச்சு கொண்டு, இங்க அடிச்சு கொண்டு, அங்கால அடிச்சு கொண்டு நீங்க விளையாண்டு கொண்டே இருக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு கேட்காதே. அதியான், அப்படித்தானே? என்ன அடையாளத்துல பேர் என்ன? நீங்க போன் ஸ்கிரீன் எடுத்து டச் பண்ணி கொண்டு தானே இருக்கிறீங்க. என்ன பேர் இதுல நீ இல்ல, படிச்சு? இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஒழுங்கா போறல முழுவர. அது முழு வரதுக்கு நீங்க கை வைக்கவே தேவையில்லை, பேசாம இருந்தா பேசாம வைக்கும். நாங்க உங்களோட ஸ்கிரீன் ஆடிக்கொண்டாகிறோம். நீ கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிற ஸ்கிரீன் ஆடிக்கொண்டாகிக்குது. இல்ல எழுத்துக்கள்லாம் அழிப்பெல்லாம் நடுங்கி நடுங்கி கொண்டீங்க அப்படியா? ஆடி ஆடி கொண்டீங்க அப்படியா? இல்ல இல்ல, ஏன் ஆடல்ல? ஏன்னா நாங்க ஆட்டினா உங்களை ஓத இயலாது. நாங்க ஸ்கிரீனை டச் பண்ணினோம் என்றால் உங்களை என்ன செய்யலாது, ஓதேலாம். ஓத இயலாது. அதனாலதான் நாங்க ஸ்கிரீன்ல நாங்க டச் பண்றதும் இல்ல, நாங்க ஆட்டிக்கொண்டு பிடிச்சு கொண்டு திருப்பி கொண்டு நட்டி கொண்டு வச்சு கொண்டிருக்கிறோம். விளையாதியான், அப்பதான் உங்களால ஓத இயலும். நீங்க ஆட்டினா எங்களுக்கு ஓத இயலாது, நான் நீங்க ஓதத்தை கேட்கணுமே. வேற அப்ப இன்றைக்கு பாக்குற பாடத்துல பேர் என்ன? كسبة. எப்படி உச்சரிச்சு காடுங்க பாப்போம் ஓண்டா. ம் அந்த ஹோ மட்டும் சொல்றாங்க. ஹோ என்றது ஃபத்ஹத்துன் வந்தா உச்சரிக்கிற உச்சரிப்பு அப்படிதானே? திருப்பி போன் டச் ஆகுது, என்ன பிரச்சனை? இது ஒரு கிளாஸுக்கு வர நேரத்துல போனை வால் ஒன்ல அப்படி போயிட்டு ஒட்டி வச்சுக்கோங்க, அப்ப சரி. வீட்டுல இருக்கிற வால் ஒன்ல செவர் ஒன்ல வைத்துட்டு அப்படியே போனை ஒட்டி விடுவோம், அப்போ ஆடாது, கைப்படாது. விளங்காதியான்? அதியான கதிரில் இருந்து கிளாஸ் ஜாயின் ஆன கஷ்டம் அப்படியா? நோ. நம்ம பக்கத்துல இருக்கிற தாராசி ஒரு அசரத்தோட புடி தான் அனுப்புவாரு, அப்ப சரி. ஆன்லைன்ல ஓத கஷ்டம் வேணா, பக்கத்துல யாரு ஹசரத்தோட போவான்? ஆ நான் கால் பண்ணி உங்களோட வீட்டுக்கு போக வைக்கிறேனே, அப்ப சரி. நீ உங்களோட வீட்டுக்கு வருவார் அப்ப. வர வைக்க அப்படி வாரும். பக்கத்துல பெரிய கம்பவுண்டோட வந்து பக்கத்துல உட்கார வச்சா சரி, அப்ப அதையும் அசைய மாட்டார், அங்கல ஆட மாட்டார், அசைய மாட்டார், சுத்த மாட்டார். ஏதியா, நான் உங்களோட இறக்கமே அதை சுட்டி நாங்க ஒண்ணும் செய்யறதில்ல, அதை சுட்டி நீங்க அங்க சுத்துறீங்கன்னா அதுதானே. நோ. அதை சுட்டி ஸ்ட்ரிக்டான ஒருத்தரை டக்குன்னு கூட்டி வரவாரு, அப்ப சரி. ஹை, ஹா என்றது ஃபத்ஹத்துன் வச்சு ஓதுறதுல வாருது. அதை கஸ்ரத்துன் வச்சு உச்சரிச்சால் உச்சரிக்கப்பட வேண்டியது ஒஹுய். எப்படி?
أخي இப்ப சரி இப்போ ஓதுங்க அப்போ அப்போ செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் E B T C G H I இதுல D ஹி அல்ல ஹுய் அந்த வரலை மாறிட்டு أخي ம் திருப்பி திருப்பி குய் குய் மாஷா நல்லா திருப்பி ரிப்பீட் ரிப்பீட் E B T C G H أخي D ذي மாஷா அல்லா செகண்ட் லைன் ரா வந்து ரி 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 ரா ரி என்று மாறும் ரி சி சி ஷி சி டி சுய் தி வி சுய் வி தடிப்பமா வரணும் சி டி ம் தி லி ரி ரி மாஷா அல்லா அதியானது விளையாட்டு தான் மாஷாலா ஓதுறது சரி ஓதுறது பிரச்சனை இல்லை நிறைய ஓதலாம் மாஷாலா அடுத்தடுத்த பாடத்துக்கு குயிக்கா போயிடும் இதுக்கு விளையாட்டை குறைச்சா சரி இதுதான் இந்த ரெண்டையும் சொல்லிட்டு ஹோம்ஒர்க் தர சொன்னேன் இது மூணுமே நீங்க உங்களுக்கு தெரியாட்டி சொல்லி தருவேன் அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் தருவேன் மூணுலயும் ஹோம்ஒர்க் தருவேன் ஆல்ரெடி ஃபத்ஹத்துனுடைய பாடமும் மறந்துக்கிறீங்க ஃபத்ஹத்துனுடைய பேரை மறந்துக்கிறீங்க சில சில பேர் குறிப்புகள்ல துவாவை என்ன சொல்லி மறந்துட்டீங்க பேர் மறக்கவே இல்லை நான் கேட்பேனே நீங்க நான் 50 முறை கேட்டுக்க போறீங்க சார் நீங்க மறந்துட்டேன் சார் நான் கேட்டு அடுத்த செகண்ட் நீங்க செல்லலண்டா அர்த்தம் உங்களுக்கு அது மறந்துட்டு அத்னான் விளையாடிட்டாரு அத்தியான் போயிட்டு வீட்டுல பாத்தி இல்ல ரெக்கார்டிங்க கேட்டு இல்ல சும்மா வந்திக்கிறாரு எனவே மறந்துட்டாருன்னெல்லாம் விளங்கிடும் எனக்கு கேட்ட உடனே செல்லணும் இப்ப நம்ம தேர்ட் சொன்னா ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்பதான் விளப்போம் ஃபி கி கி லி மீ நீ வி ஹி இ இ ஓகே இப்போ உங்களுக்கு பாடம் கிளியர் இப்ப அடுத்த பாடத்துக்கு போவான் எல்லாம் மொத்தம் நீ பார்ப்போம் இல்ல நாளைக்கு பாப்போம் ஏல 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 உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தேவையில்லை நீ பெரிய ஆளு இல்ல ஹோம்ஒர்க் பாடம் நாளைக்கு செய்யும் ஆஹ் ஹோம்ஒர்க் பாடம் நாளைக்கு செய்யும் ஹோம்ஒர்க் தேவையில்லடா இப்ப செய்வோமே நாளைக்கு செய்ய நாளைக்கு நீங்களுக்கு பாடம் இல்லையே நாளைக்கு நீங்க வீட்டுல இருக்கிறீங்க உங்களுக்கு பாடம் உண்டு இல்லையே ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு எக்ஸசைஸ் நாளைக்கு நம்பர் இல்ல 1 எக்ஸசைஸ் நம்பர் 1 மாஷா அல்லா நல்லாவே அழகா சொல்லிட்டீங்க எக்ஸசைஸ் நம்பர் 2வையும் பசந்தா அழகா பிழை இல்லாம சொல்லிட்டீங்க எக்ஸசைஸ் நம்பர் 3யும் சரி முடிஞ்சு வைத்துருவோம் வேலை முடிஞ்சு சின்ன வேலை நாளைக்கு செய்யறேன் வாப்போ நாளைக்கு செய்யறேன் நாளைக்கு செய்யறேன் வாப்போ அவன் நான் உம்மிட்ட சரி அபிட்ட சரி கேட்கிறேன் அது எனக்கு இன்னைக்கு போதுமா இல்லாட்டி அடுத்த பாடத்தையும் கேட்கவான்னு சொல்லி கேவா நான் நாளைக்கு செய்யறேன் நாளை செய்யறா நான் நாளைக்கு அதியான் நாளைக்கு அல்ல நாளண்டைக்கு இன்ஷா அல்லா எக்ஸசைஸ் நம்பர் 1 படிச்சீங்க தானே இதுக்கு முன்னுக்கு அதுலயும் நான் கேள்வி கேட்பேன் எக்ஸசைஸ் நம்பர் 2 உண்டு இப்ப பாத்துக்கிறோம் இதுல இருந்து கேள்வி கேட்பேன் அப்ப நீங்க அதுக்கு எப்படி வரணும் ஒழுங்கா ஓதணும் ரெடி ஆகிக்கொண்டு எப்படி ரெடி ஆகுற இன்றைய பாடத்துல ரெக்கார்டிங்க கேட்டு எதுல நீங்க பிழை விட்டீங்க எதெல்லாம் பிழையா வரக்கூடாது எதெல்லாம் சரியா வரணுங்கிறத கவனமா பார்த்து ஃபுல் ப்ரிப்பேர்டா நான் நிறைய கேள்வி கேட்பேன் நான் பார்க்கல எனக்கு டைம் கிடைக்கலன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன் சொல்லுங்க பாப்பா அதுக்கு நீங்களே சொல்லுங்க எனக்கு பார்த்து படல டைம் கிடைக்கலன்னு நீங்க சொன்னா அதுக்கு நாங்க என்ன செய்வோம் அடுத்த கிளாஸ் நான் கிளாஸ் முடிக்கிறேன்ல அவ்வளோத்தையும் பாடம் கெடுத்து தான் முடிக்கிறதா சரியா ஆரியான் சரிதானே அடுத்த கிளாஸ்ல நீங்க வந்து நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணல என்றால் பண்ணி நான் ஓகே அலமதுல்லா நான் வெளியால ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் இன்றைய பாடத்துல தான் கேள்வி கேட்பேன் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க என்றால் அல்ஹம்துலில்லா மாஷா அல்லா அதியான் குட் பாய் வெல் டன் பாய் எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க அர்த்தம் ஆன்சர் பண்ணல ரோங் ஆயிடுச்சு என்றால் அவ்வளோ ஆன்சரையும் உங்களோட வாயால் எடுக்கும் வரைக்கும் நான் கிளாஸ்ல விட மாட்டேன்
நீங்க ஓடினா வீட்டுக்கு கோல் அழைப்பிச்சு ஒரு மௌலவி உண்டு ஹசரத் உண்டு வீட்டுக்கு அழைப்பிச்சு அவ்வளோத்தையும் கேட்க வைப்பேன். உங்களோட ஈக்கிற இடத்துக்கு வருவாரு. சரி சரி அப்ப அதுக்கு ரெக்கார்டிங்கை கேட்டு எக்ஸசைஸ் நம்பர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 2 முழுமையா டேட் வரணுமா? சரி